அனைவருக்கும் வணக்கம். முருகன் உங்களுடைய இல்லம் வழிபாடு, அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பூஜை செய்கிறீங்க இல்லையா, அந்த பூஜையை முருகன் ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன அதிசயங்கள் நடக்கும் மற்றும் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா. நிறைய பேர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய தினத்தன்றுலாம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறாங்க இல்லையா. அப்படி வழிபாடு செய்யும்போதோ நமக்கு என்ன அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா முருகன் உங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது 100% உண்மையாக இருக்கின்றது. இப்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அனுபவம் விஷயம்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது முருகருடைய பக்தர்கள் முருகனை வழிபாடு செய்து நிறைய அனுபவங்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் நிச்சயமாக ஒவ்வொரு அனுபவம் அவர்களுக்குள் இருக்கும். இறைவனுடைய வழிபாடே பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் மற்றும் உணர்வு தான். உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இறை வழிபாடு 100% சிறப்பாக இருக்கும். இறைவன் நீங்கள் உணராமல் நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாலுமே உங்களுக்கு அந்த பூஜையில் திருப்தி இருக்காது. நீங்கள் உணர்ந்து வழிபாடு செய்யும்போது 1 செகண்ட் வழிபாடு செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இறைவனை நம்ம சிறப்பாக வழிபாடு செஞ்சிட்டோம், இறைவன் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உணர்வே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த உணர்வும் அந்த அனுபவம் இறைவன் நமக்கு கொடுக்குறாரு. அவரை வழிபாடு செய்ய தான் கொடுப்பாரு. உடனே நம்ம ஒரே நாளில் வழிபாடு செஞ்சோம் நம்ம கொடுப்பாருன்னா கட்டாயமாக கிடையாது. முதல்ல இறைவனை வழிபாடு செய்யும் போதே நமக்கு பல சோதனைகளும் நம்மளை தேடி வரும். அந்த சோதனை எதற்காக அப்படின்னா நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் இறை பக்தியை நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் கர்மாவும் நம்பி தான் ஆகணும். கர்மா பாவங்கள் இதெல்லாம் இருக்கின்றது. முன்ஜென்ம கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முன்ஜென்ம பிறவி இதெல்லாம் நம்ம பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் இருக்கும். நீங்கள் இறைபக்தியை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதுவும் உண்மை. இப்போ உங்களுக்கு இறைபக்தி இல்லை அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதாவது ஜாதகமோ எந்த இதுலேயுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இறைபக்தி இருக்கின்றது அப்படின்னா நமக்கு எல்லாத்துலேயுமே நமக்கு நம்பிக்கை இருக்கும். சரி இப்படி இதெல்லாம் ஆகுது அப்படின்னா இதற்கு இதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்டு நமக்கு சொல்லும். நமக்கு ஒரு உணர்வு அதில் தெரியும். இதனால தான் இப்படி நடக்குதோ அப்படின்ட்டு. அதனால் நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன அதிசயங்கள் நடக்கும், என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தென்படும், அந்த பூஜையை நமக்கு நல்ல விதமாக நடக்குதுன்னா அதற்கடுத்து என்ன நமக்கு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய இல்ல வழிபாடு, இங்கே வீட்டில் இருந்தபடியே முருகனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முதல் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். எல்லோருக்குமே எந்த ஒரு இறை வழிபாடு இருந்தாலும் நம்ம இல்லத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நிச்சயமாக நடக்கிற மாதிரி ஒரு அறிகுறி உங்களுக்கு கட்டாயமாக தெரியும். அதனால் உங்களுடைய பூஜைகள் இன்னமும் நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் சிறப்பாக நீங்கள் பண்ண அதாவது ரொம்ப உணர்வுக்கூறமாக நீங்கள் பண்ண முதல் வாரத்திலே உங்களுக்கு இந்த உணர்வு இருக்குமானா இருக்காது. முதல் வாரத்தில் ஒரு புரிதல் இருக்குமானா இருக்காது. கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு இறைவனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் புதிதாக முருகர் பக்தர்னு வச்சுக்கோங்கமே, இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சுவாமி அப்படின்னா உடனே அந்த உணர்வு வருமா அப்படின்னா கிடையாது. ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் நமக்கு நாட்கள் எடுக்கும். ஒரு சில அனுபவத்தால் மட்டும்தான் நமக்கு இறை மேலே ஒரு அதீத நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வரும்போது தான் நமக்கு அந்த உணர்வு அந்த அனுபவம் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவரை நமக்கு கொஞ்சம் இறைவனை வழிபாடு செய்யணும் விளக்கேற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருப்போமே தவிர நமக்கு நாட்கள் ஆக ஆக தான் ஒரு உணர்வே நமக்கு வரும். அப்படி உணர்வு வரும்போது அப்படி ஒரு அனுபவம் வரும்போது நமக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படின்னா முருகன் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு நிச்சயமாக தெரியும். நம்மளுடைய பேச்செல்லாம் முருகன் கேட்குறது போலே நமக்கு தெரியும். நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது நம்ம ஏதாவது வேண்டிக்கிறோம் அப்படின்னா உடனே நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம இல்லத்தில் பூஜை செய்யும்போது நல்ல அதிர்வலைகளோட சத்தம் நமக்கு கேட்கும். அதாவது பல்லி சத்தமோ குருவி சத்தமோ அல்லது நம்ம கவுளி சத்தமோ அல்லது மற்ற காகம் சத்தமோ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கேட்குற மாதிரி ஒரு நல்ல சத்தங்கள் நமக்கு கேட்கும். மணி சத்தம், அதாவது மணி பார்த்தீங்க அப்படின்னா சத்தம் கேட்கும்போது ரொம்ப நல்லது. நம்ம கோவில் மணி சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மணி சத்தம் கேட்குதோ அல்லது நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அடுத்த வீட்டில் பூஜை செய்து அந்த மணி சத்தம் கேட்டால் கூட நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துருக்குறீங்க, பக்கத்து வீட்டில் எங்கேயோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கல அந்த பூஜை மணி அடித்து சுவாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த மாதிரி நமக்கு இந்த அதிசயங்களுமோ அல்லது அறிகுறிகளோ உங்களுக்கு இது கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த இறைவனை வழிபாடு செய்யும்போது அவர் ஜோதி ரூபத்திலேயோ அல்லது அந்த ஃபோட்டோ, அதாவது சுவாமி படங்களோ நமக்கு அதில் ஒரு தேஜஸ் தெரியும். ஒரு அழகான புன்னகை, அழகான சிரிப்பு, இந்த மாதிரிலாம் நமக்கு நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு நிச்சயமாக இருக்கும். நம்மளுடைய பூஜையில் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது 100% நம்மளால் உணர முடியும். அடுத்து இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய இல்லத்தில் வழிபாடு செய்யும்போது அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான முழு பாசிட்டிவும் நல்ல ஒரு எந்த தடங்கள் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு முருகர் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட இறைவன் கட்டாயமாக உங்களை அழைப்பார். நிச்சயமாக உங்களால் போயிட்டு வர முடியும். அது எந்த கோவிலாக இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்து கோவிலாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தூரமாக கடலில் ஓடுற கோவில், திருச்செந்தூராக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம். நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் இப்போதைக்கு போக முடியல அப்படின்னாலும் இறைவன் உங்களை சீக்கிரமாக அந்த இடத்துக்கு உங்களை வர வைப்பார். நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அங்கே போவீங்க. முருகர் பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் ஆசைப்படுற கோவிலுக்கு முருகன் உங்களை வர வைப்பார். இது நிறைய பேருக்கு இந்த மிராக்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த திருச்செந்தூர் மற்றும் பழனி, ஒரு சில பேர்த்துக்கு அது ரொம்ப தூரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு திருச்செந்தூர்லேயே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, 10-12 மணி நேரம். அந்த மாதிரி இருப்பவங்களுக்குலாம் அடிக்கடி போக முடியாது. ஆனால் மனசில் ஆசை இருக்கும், நம்ம திருச்செந்தூருக்கு போகணும், நம்ம பழனிக்கு போகணும், நம்ம சுவாமி மலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றும் நமக்கு ஆசை இருக்கும். மருதமலை போகணுன்ட்டு. ஆனால் நம்மளால் போக முடியாது. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறவங்களால அடிக்கடி போக முடியாது. இறைவன் அதற்கு அருள் கொடுப்பார். நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான தேவையான பணத்தையும் சரி, தேவையானது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் பார்த்து உங்களை வர வைப்பார் அந்த இடத்துக்கு. நீங்கள் மனசில் ஆசைப்படுவீங்க, யார் மூலமாவது ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்ல வருவாங்க, திருச்செந்தூர் போகலாமா. இப்போ உங்கள் மனசில் ஆசை இருக்குது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லலாம், உங்கள் அம்மா அப்பா சொல்லலாம், யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம் உங்களுக்கு திருச்செந்தூருக்கு போவோம், இல்லை பழனிக்கு போவோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. யார் மூலமாவது இறைவன் உங்களை கூப்பிடுவார். நிச்சயமாக வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி இறைவன் உங்களை அந்த இடத்துக்கு வரவேற்பார், உங்களுக்காக காத்துட்ருப்பார். இது நிறைய பக்தர்களுக்கு இது நடந்திருக்கின்றது. இப்போ பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் கூட நிறைய பேரால் போக முடியாது, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மனசில் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது முருகருடைய பக்தர்களாக இருக்கிறீங்கன்னா முருகன் நிச்சயமாக உங்களை அந்த இடத்துக்கு அழைப்பார். பக்கத்தில் இருக்கிற கோவிலாக இருந்தாலும் சரி, தூரமாக இருக்கிற கோவிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதற்கான இதை ஏற்படுத்தி கொடுப்பார், அந்த சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய வழிபாட்டுக்கு 100% பலன் அவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற சின்ன செயலாக இருக்கட்டும், ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த தீபத்திற்கான உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் அடிக்கடி போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு என்னால் போக முடியல, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சு, இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களை சரி பண்ணி அந்த இடத்துக்கு உங்களை வரவேற்பார். அன்னைக்கு நீங்கள் எந்த நாள் நீங்கள் நினைச்சீங்களோ அந்த நாளென்றே உங்களை வர வைப்பார் அவருடைய ஆலயத்திற்கு. அவர் நினைத்தாரு அப்படின்னா அடுத்த நொடியே உங்கள் உடல் ஆரோக்கியமாயிடும். அவர் நினைத்தார் அப்படின்னா அடுத்த நொடியே நீங்கள் கோவிலில் நிற்பீங்க. அந்த அளவுக்கு முருகன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். இப்படி நீங்கள் முருகன் மேலே தீவிர பக்தராக இருக்கிறதுனால தான் முருகன் நீங்கள் நினைச்ச உடனே அவர் உங்களை அழைப்பார். அவர் நினைச்சாரு அப்படின்னா நீங்கள் அடுத்த நொடி அவர் முருகன் கோவிலில் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா முருகருடைய அந்த வசனங்கள், அதாவது யாம் இருக்க பயமேன்னு இருக்கு பார்த்தீங்களா, முருகன் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொன்றும் அந்த வரிகளும் உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். அதாவது அவருடைய நாமங்கள். நீங்கள் எங்கேயோ ஒரு கவலையான ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக முருகனுடைய வார்த்தைகள் நீங்கள் பார்க்காம போயிருக்கவே மாட்டீங்க. முருகாங்கிற சொல்ல பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு சொல், அவருக்கான ஒரு பாசிட்டிவான சொல்ல நீங்கள் கட்டாயமாக அந்த இடத்துல நீங்கள் கடந்திருப்பீங்க. முருகருடைய பக்தர்கள் இருக்கும்போது, முருகருடைய பக்தர்கள் எப்பயாவது மனதளவில் அவங்க உடல் அளவில் ரொம்ப நொந்து போய் நிற்கும்போது நிச்சயமாக முருகர் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான வார்த்தை உங்கள் கண்ணில் காமிப்பார். வேல் பார்ப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க, யாம் இருக்க பயமேன்னு பார்ப்பீங்க, இல்லைன்னா கார்த்திகேயன் பார்ப்பீங்க, முருகா அப்படிங்கிற நாமத்தை பார்ப்பீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. மயிலோட ஸ்டிக்கர் பார்க்கலாம், மயிலை கூட பார்க்கலாம், சேவலை பார்க்கலாம், அல்லது சேவலோட ஸ்டிக்கரை பார்க்கலாம். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளதை நீங்கள் பார்க்க முடியும். முருகனுடைய குழந்தை ரூபத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது எங்கேயாவது கடையில் கூட ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி நீங்கள் எப்போது நொந்து போய் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பார்வை உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். முருகனுடைய வாசம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்போதும் முருகர் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூழ்நிலை சரியில்லாமல் நொந்து போகிறாங்களோ அந்த நேரம் முருகர் உங்களை தூக்கி விடுவார்.
அதுவரை அவர் பார்த்துட்டு தான் இருப்பார் எல்லாத்தையும். ஆனால் உங்களுக்கு எந்த நேரம் அவர் தேவைப்படுதோ அந்த நேரம் அவரை உங்களை தூக்கி விடுவார், கையை பிடிப்பார். அது நமக்கு நிச்சயமாக அது உணர முடியும் நம்மளால். முருகர் தான் எனக்கு இது சரி பண்ணி கொடுத்தாரு, முருகர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத முருகர் நமக்கு உணர்த்துவார். நம்ம எப்போதும் நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு இறைவனை நீங்கள் இறுக்க பிடிச்சிக்கிடணும். அது முருகனாக இருக்கலாம், விநாயகர் இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். எந்த ஒரு இறைவனை நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு இறைவன் உங்களுடைய தோழனாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா அவங்க எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அந்த தெய்வம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நமக்கான தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வம் நமக்காக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வத்து மேலே நம்ம அதீத அன்போடு நம்ம அவங்கள ரசித்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க நமக்காக எப்போதுமே நம்ம கூட இருப்பாங்க. என்றும் என்றென்றுமே நம்மளை விட்டு விலகவே மாட்டாங்க. முருகர் பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா முருகன் பக்தர்கள் எந்த நேரமும் 24 மணி நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. சோதனைகளும் வரும், மகிழ்ச்சியும் வரும், எல்லாமே மாற்றி மாற்றி தான் நமக்கு வரும். அதற்காக நம்ம நல்லா வழிபாடு செய்வேன், முருகன் நம்மளை இப்படி சோதிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு வரத்தான் செய்யும். அது அதே போல் வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது. முருகர் உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், நீங்கள் நினைத்தது எல்லாமே செய்து கொடுக்குற பாக்கியத்தை முருகன் கொடுப்பார். அவர் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத அவர் அடிக்கடி உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார், ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்துவார். முருகன் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முருகனை கை விற்றாதீங்க. முருகனை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களை விட மாட்டார். அவருடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும். அவருடைய நாமம் உங்களுக்கு துணையாக இருக்கும். முருகர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். என்றுமே அவர் உங்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் அவருடைய நிழல் போல் உங்களை பாதுகாப்பார். அதை நீங்கள் எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. முருகன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயத்தை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். நம்மளால் எப்போ உணர முடியும் அப்போது தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எப்போது உணர்வு அனுபவம் உங்களுக்குள்ளே வருதோ அப்போ தான் ஒரு தெய்வத்தோட அருமையே நமக்கு தெரியும். அந்த தெய்வம் நமக்காக இருக்கிறாங்க, நமக்காக எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். உணர்வு உடனே வராது, கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதனால் நீங்கள் முருகன் மீது பக்தி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு அறிகுறியாக உங்களுக்கு தென்படும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.